விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப பாருங்க, எரேமியாவை கர்த்தருடைய வார்த்தையாய் அறிவித்தபடினாலே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பட்டயத்துக்கு அவனை விடுவித்தார். அவனுடைய பிராணனை அந்நிய ஜனத்தினுடைய கையிலே, அவனுடைய பட்டயத்துக்கு இரையாக அல்லது சாதாரண மனுஷனை போல ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை, அவனை நிச்சயமாகவே விடுவித்தார். வேதத்துல பாருங்க, இதே மாதிரி ஸ்தோத்திரம் நிறைய இடங்களிலே தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பட்டயத்திற்கு என்ன செஞ்சாருங்க? ஆண்டவர் நீக்கி விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரே வசனம் தான், ஆனா பல விதங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடப்படுவார். ஆமென். சிஸ்டர் பேசுறது ஸ்தோத்திரம் டீச்சிங் மெத்தட் உள்ள ஒரு மெசேஜ், பாயிண்ட் பை பாயிண்டா கொடுத்திருக்காங்க. ஸ்தோத்திரம். பிரசங்கத்துல 15 வகையான பிரசங்கங்கள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 15 வகையாய் பிரசங்கம் பண்ணலாம், அதுல ஒரு வகைதான் அவங்க பண்ணிருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறது சம்பவ ரீதியாய் உள்ள பிரசங்கம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி எல்லாம் இடைபடுவாரோ அப்படித்தான் நம்ம அவர் சொல்லுகிற பிரகாரமா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பேச முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அநேகமா ஞாயிற்றுக்கிழமை சொன்னதுல இருந்து 2-3 நாளா ப்ரிப்பேர் பண்ணி இருப்பீங்க. ஹல்லேலூயா. நான் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணல, நீங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த வேலையில அந்த ஒரு வசனத்தை வச்சுதான் உட்கார்ந்து தியானிச்சுட்டு இருந்தேன். இப்ப அதன் மூலமா ஆண்டவர் என்னென்ன கொடுக்கிறாரோ அதைத்தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இரண்டாவது ஒரு சம்பவம். ஸ்தோத்திரம். நிறைய இடங்களிலே ஸ்தோத்திரம் தேவ ஜனங்களை